எலக்ட்ரிக் கார்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது டெஸ்லா கார் தான். இந்த டெஸ்லா கார் எல்லாருமே பேசப்படுற அளவுக்கு செய்ய வச்சது எலான் மஸ்க். எலான் மஸ்க் டெஸ்லா கார்ல என்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்தாரு? இப்போ அவர் புதுசா லான்ச் பண்ண காரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எலான் மஸ்க் ஸ்பேஸ்க்கு ராக்கெட் அனுப்புறது மட்டுமே அவரோட ட்ரீமா நினைக்கல. இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே ரெனிவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ல தான் இயங்கணும்னு கனவு காண்றாரு. டெஸ்லா கம்பெனி 2003ல ஆரம்பிச்சிருந்தாங்க. 2008ல எலான் மஸ்க் சிஓவா உள்ள போறாரு. அவர் உள்ள போனதுமே மொத்த கேம் பிளானையும் மாத்திட்டாரு. ட்ரெடிஷ்னல் பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் எல்லாமே பை பை சொல்லிட்டாரு. டெஸ்லால இருக்கிற பெரிய ஹைலைட்டே ஆட்டோ பைலட் சிஸ்டம் தான். ஆட்டோ பைலட் சிஸ்டம்ல நீங்க கார்ல உட்கார்ந்தாலே போதும், அதுவே டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிடும். கேமராஸ், சென்சார்ஸ், ஏஐ அல்காரிதம்னு எல்லாமே மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். டெஸ்லா கார்ல ஓவர் த ஏர் அப்டேட்டும் இருக்கு. ஃபோன் ஆப்ஸ் மாதிரி உங்க காருக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். டெஸ்லா கார்ல என்னென்ன டெக்னிக்கல் அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சிஸ்டம், டோஜோ சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபார் ஏஐ ட்ரைனிங், ஹோல் காரையும் ரன் பண்றதுக்கு டெஸ்லா ஓஎஸ் உருவாக்கியிருக்காங்க. நியூரல் நெட் விஷன், கேமரா பேஸ்ட் ஏஐ மாடல், இது எல்லாமே எலான் மஸ்க் கொண்டு வந்த டெக்னிக்கல் அப்டேட்ஸ். காருக்குள்ள ஏறினதுமே இது காரா இல்ல கேட்ஜெட்டான ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஃபுல் டச் ஸ்கிரீன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், வாய்ஸ் கமெண்ட்ஸ், வீடியோ கேம்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே காருக்குள்ளேயே இருக்கும். டெஸ்லா கார் அமெரிக்கால 2008லயே வந்துருச்சு. யூரோப்ல ஃபிளாஷ் ஆயிருச்சு. ஆனா இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு 2024 வரை வெயிட் பண்ண வச்சுட்டாரு. டெஸ்லா கார் பேஸ் 3யோட மாடல் யூஎஸ்ஏல $39,000 விற்கிறாங்க. நம்ம ஊரோட ரேட்டுக்கு 32 லட்ச ரூபா வரும். ஆனா அதே காரை நம்ம ஊர்ல இம்போர்ட் பண்ணா 60 to 70 lakhs வரைக்கும் சார்ஜ் ஆகும். இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து யாருமே கார் வாங்க மாட்டாங்கன்னு எலான் மஸ்க் நம்ம கவர்மெண்ட் கிட்ட டாக்ஸை கம்மி பண்ண சொல்றாரு. நீங்க டாக்ஸை கம்மி பண்ணீங்கன்னா நான் கார் ஃபேக்டரியை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றேன்னு எலான் மஸ்க் சொல்றாரு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கம்மி பண்றோம்னு சொல்லிடுறாங்க. இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே 2 வருஷம் ஓடிடுச்சு. டெஸ்லா கார்ல ஆட்டோ பைலட் சிஸ்டம் இருக்கு. ஆனா அது இந்தியன் ரோட்ல ஒர்க் ஆகுமா? நம்ம ரோட்ல நாய்கள் தொல்லை, டிராஃபிக் ரூல்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்ல. பைக் ரைட் பண்ணிட்டே செல்ஃபி எடுத்துட்டே ஓடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டெஸ்லா ஏஏ பயந்துருச்சு. ஆனா எலான் மஸ்க் சொல்றாரு பேசிக் ஆட்டோ பைலட் இந்தியாவில் ஒர்க் ஆகும், ஃபுல் செல்ஃப் டிரைவிங் சிஸ்டம் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாரு. ஒருவேளை டெஸ்லா கார்ஸ் நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 25 to 35 lakhs இருந்துச்சுன்னா அந்த காரை நம்மளே வாங்கலான்னு தோணுதுல. ஃபியூச்சர்ல இது நடக்கிறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரியே இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.